இதை கிளறிட்டு தண்ணி ஊற்றிடலாம். இது வந்து 1.25 கப்புக்கு நான் கொஞ்சம் கூடுதலாக, அதாவது ஒரு பங்குக்கு 2 பங்கு தண்ணி போதும். வெஜிடபிள்ஸ் இருக்கிறதுனால நான் கொஞ்சம் கூடுதலாக 3 கப் தண்ணி ஊற்றுறேன். இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம சேமியாவை கொட்டி கிளறிடலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, நல்லாவே கொதிச்சிருச்சு. இப்போ இந்த சேமியாவை வந்து இதில் கொட்டி கிளறிடலாம். நம்ம ரவை உப்புமாவுக்கு வந்து என்ன சொல்லுவோம்னா, கொஞ்சம் கொஞ்சமாக தூவி கிளறுங்கன்னு சொல்லுவோம், கட்டி தட்டாமல் இருக்கிறதுக்கு. பட் சேமியாவுக்கு வந்து பெரும்பாலும் அந்த இஷ்யூ இருக்காது. ஸோ இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாகவே போடுவோம், இப்படி பரத்துனாப்பில். இது நல்லா ஒரு கிளறிட்டு திரும்ப மூடி வச்சிடலாம். தீயை கூட நம்ம வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் அந்த மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு இது நல்லா